Hi, hello, welcome to my channel Vamsi Homeo Clinic. வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வம்சி ஹோமியோ கிளினிக் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மூல நோய் உள்ளவர்கள், அதாவது பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவர்கள் எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கலாம், எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மூல நோய் அப்படிங்கிறத சில பேர் வெளியில் சொல்கிறதுக்கே வந்து அவமானமாக நினைப்பாங்க. அது வந்துட்டாலே பெரிய பிரச்சனை, உட்கார முடியாது, சரியாக மோஷன் போக முடியாது. பைல்ஸுங்கிறதே அவதிப்படக்கூடிய ஒரு பெரிய வியாதி. இது எதனால் வருது அப்படின்னு பார்க்குறப்போ, பரம்பரையாக மரபியல் ரீதியாக இருக்கலாம், இல்லை உடல் பருமனாக இருக்கலாம், இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது பிரச்சனைகள் மூலமாக இருக்கலாம், நம்ம எடுத்துக்கொள்கிற உணவுகள் மூலமாக கூட, இல்லை பார்க்குற வேலைகள் மூலமாக கூடமே இந்த பைல்ஸ் வரலாம். பைல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஆசனவாய் இல்லைன்னா மலக்குடல்களை சுற்றி இருக்கிற அந்த இரத்த நாளங்கள்லையோ இல்லை திசுக்கள்லையோ வீக்கம் வர்றப்ப என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பைல்ஸ் ப்ராப்ளம் அதிகமாகும். இது வராமல் தடுக்கிறது எப்படி, இல்லை வந்துட்டால் நம்ம என்ன உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது, என்ன உணவுகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பைல்ஸ் பிரச்சனை இருக்குதுன்னு மற்றவங்களுக்கு சொல்கிறதே சில பேர் அவமானமாக நினைப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வியாதிகளில் எல்லா வியாதிகளும் ஒரே மாதிரியானது தான். அது எல்லா வியாதிகளுமே வெக்கப்படக்கூடியதோ இல்லை அருவறுப்புப்படக்கூடியதோ எதுவுமே கிடையாது. அதாவது நம்ம உணவு முறைகளை மாற்றிக்கொண்டாலே இதை வரவாத தடுக்கலாம். அதாவது வந்தவங்களுக்கு எப்படி அதிகமாகாமல் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க முதல்ல பைல்ஸ் பிரச்சனை உள்ளவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போது அவங்களுக்கு உடல் பருமன் தான் முக்கிய காரணமாக இருக்குது, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பைல்ஸ் வந்துச்சு அப்படின்னா, உடல் பருமனை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், உடற்பயிற்சிகள் செய்யணுமா, இல்லை வெயிட் லாஸ் பண்ணணுமா, டயட் மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னு பார்த்து உடல் பருமனை குறைக்கணும். அது இல்லாமல் இப்போ பணிச்சுமை காரணமாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கிறது, கொஞ்சம் நேரம் ஏஞ்சி போய் வேலை பார்க்குறது, கொஞ்சம் தூரம் வாக்கிங் போகிறது, அதுக்கப்புறம் சிட்டிங் பொசிஷனில் உட்காந்து வேலை பார்க்குறது, அந்த மாதிரி அந்த பொசிஷனை மாற்றுறது மூலமாக பைல்ஸ் நம்ம அதிகமாகாமலும் இல்லை வராமலும் நம்ம நிறைய தடுத்துக்கலாம். அப்புறம் மரபியல் ரீதியாக வர்றதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமாகவும் தான் நம்ம மாற்றிக்க முடியும். இப்போ என்னென்ன உணவுகள்லாம் இவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, முழு தானியங்கள் நிறைய எடுத்துக்கலாம். ஏன்னா முழு தானியங்களில் பார்த்திங்கன்னா அதிக அளவு நார்ச்சத்துக்கள் அதிகமாகவும் கலோரிகள் கம்மியாகவும் இருக்கிறதுனால நிறைய எடுத்துக்கலாம். முழு தானியங்கள் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம், ஓட்ஸு, கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரியான முழு தானியங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு குடல் செரிமானம் ஈஸியாக நடக்கும். பைல்ஸ் அதிகமாகாது. பச்சை காய்கறிகள் பார்த்தோம்னா இலை காய்கறிகள்னு சொல்லுவோம். அதாவது பீன்ஸு, கேரட்டு, முள்ளங்கி, ப்ரொக்கோலி, முட்டைக்கோசு, காலிஃப்ளவரு, மண்ணுக்கு அடியில் விளையிற இலை காய்கறிகள், கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த டர்னிப்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம நிறைய எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்துக்கள் அதிகமாக கிடைக்கிறது மூலமாகவும் உடல் இயக்கங்களை இது மேம்படுத்துவதனாலையும் இலை காய்கறிகள் நம்ம ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த தயிர் ப்ரோபயாட்டிக் நிறைய இருக்கிறதுனால தயிர் சம்மந்தமான பொருள்களை தயிர் மட்டும் நம்ம உடம்புக்கு நல்ல பாக்டீரியாவை குடல் இயக்கங்களுக்கு கொடுக்கறதுனால தயிர் நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஆனால் பால் பொருட்கள் அவாய்ட் பண்ணணும். தயிர் நம்ம நிறையவே எடுத்துக்கலாம். இது மாதிரி தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கணும். தண்ணி எந்த அளவுக்கு நம்ம குடிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம குடல் இயக்கங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா நம்ம உடம்பை ஹைட்ரேட்டடாக நம்ம எப்பயுமே வச்சுக்கிட்டோம்னா மலச்சிக்கல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரவே வராது. தக்காளி, வாழைப்பழம் மற்றும் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுவே ஒரு மலமிளக்கி மாதிரி செயல்படும். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ தக்காளி, இந்த விட்டமின் சி எல்லாம் நம்ம குடல் இயக்கங்களை நல்லா மேம்படுத்தும். அது இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு அது ஒரு நல்ல ஒரு மெடிசன். இப்போ வாழைப்பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதில் அதிக அளவான நார்ச்சத்துக்கள் இருப்பதனால, குடல் இயக்கங்களுக்கு முக்கியமான நார்ச்சத்துக்கள், பெக்டின் போன்ற நார்ச்சத்துக்கள் இருப்பதனால அது மலமிளக்கியாக செயல்படுது. அதில் இருக்கிற மாவுச்சத்து ஒரு ஜெல்லு மாதிரி செயல்பட்டு மோஷனை ஈஸியாக நமக்கு வெளியில் வர்றதுக்கு உதவுது. அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு பார்க்குற பொருட்கள் என்னென்னா, பால் பொருட்கள் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா பால் பொருட்கள் செரிமானம் ஆக ரொம்ப நேரம் எடுத்துக்கிறதுனாலையும் அதில் கெட்ட பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் பால் பொருட்கள் ஒவ்வாமையை நம்ம குடலுக்கு ஏற்படுத்துவதனால நம்ம பால் பொருட்கள் எடுத்துக்கிறத நிறுத்தணும். இப்போ மூலம் பிரச்சனை உள்ளவங்க பார்த்திங்கன்னா, முக்கியமாக மது பழக்கத்துக்கு அடிமையானவர்கள்லாம் பார்த்திங்கன்னா மதுவை கண்டிப்பாக குறைக்கணும். ஏன்னா மதுவில் இருக்கிற ஆல்கஹால் பார்த்திங்கன்னா
ஆல்கஹால் வந்து மலச்சிக்கலை ஏற்படுத்தி குடல் இயக்கங்களை வந்து தாமதப்படுத்துவதனால மலச்சிக்கல் உள்ளவங்க வந்து ஆல்கஹாலை வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். அது இல்லாமல் காரமான உணவுகள் வந்து முதல் எதிரி பைல்ஸுக்கு. பார்த்திங்கன்னா காரம் எடுத்துக்கிட்டால் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஷனில் ப்ளீடிங் வரும், ரொம்ப தாங்க முடியாத ஒரு வலி வரும். அந்த மாதிரியான ரொம்ப அவதைகள், வயிற்று உப்பசம் இருக்கும், வயிற்று வலி இருக்கும். அந்த மாதிரியான இருக்கிறவங்கலாம் வந்து கார வகையான உணவுகளை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப தவிர்க்க வேண்டியது நல்லது. அப்போ பைல்ஸுக்கு இன்னொரு முக்கியமான காரணமே வந்து நீண்ட நாள் டயரியா தான் சொல்லுவாங்க. அந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், அடிக்கடி மோஷன் போய்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தசைகள்லாம் வீங்கி ரத்த நாளங்கள்லாம் வீக்கமடைஞ்சு பைல்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும். அப்புறம் மைதா பொருட்கள் நம்ம எடுத்துக்கவே கூடாது. பப்ஸ், நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ், அது ஃபாஸ்ட் ஃபுட்ஸு அதெல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது. இது இல்லாமல் துரித உணவுகள் தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ரைட் ரைஸு அந்த மாதிரியான ஐட்டம்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கக்கூடாது. மைதாவில் தயாரித்த எந்த ஒரு உணவுகளையுமே வந்து கம்மி பண்ணிக்கணும். அது மாதிரி எண்ணெயில் பொரித்தது, வறுத்தது, இப்போ நான்வெஜ்ஜே பார்த்திங்கன்னா மீன் பொரித்தது, சிக்கன் பொரித்தது, ப்ரிசர்வேட்டிவ் உணவுகள், சோடியம் அதிகமாக கலந்த உணவுகள், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே இந்த மூலம் வந்து வர்றதை தடுத்துக்கலாம். இல்லை வந்தவங்க வந்து இதை குறைச்சிக்கிட்டாங்கன்னா அதிகமாகாமல் நம்ம தடுக்கலாம். இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம குறைச்சிட்டு நம்ம நல்ல உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை வந்து நம்ம நிறையவே எடுத்துக்கலாம். இந்த சோயா எடுத்துக்கலாம், பீன்ஸ் எடுத்துக்கலாம், நம்ம நிறைய தண்ணி குடிக்கலாம், நார்ச்சத்து நிறைந்த கீரைகள், பழங்கள், காய்கறிகள், இந்த உலர் பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பழங்கள்லாம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம்னா, நெல்லிக்காய், அதெல்லாம் வந்து மூலத்துக்கு வந்து ரொம்ப நல்ல மெடிசன்ஸு. தண்ணி நிறையா குடிக்கிறது, அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக வந்து இந்த பைல்ஸ் பிரச்சனையை வந்து நம்ம தவிர்த்துடலாம். இல்லை வந்தவங்க வந்து அதிகமாகாமல் தடுத்துக்கலாம். அதையும் மீறி நமக்கு வந்து ப்ளீடிங் இருக்குது, பெயின் இருக்குது அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக மெடிசன் எடுக்கணும். ஹோமியோபதியில் பார்த்திங்கன்னா பைல்ஸுக்கு வந்து அழகான மெடிசன்ஸ்லாம் இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா. உள் மூலம், வெளி மூலம், ஃபிஸ்டுலா, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது. எந்த கம்ப்ளைண்ட்ஸாக இருந்தாலும் அதனோட சிம்டம்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அதனோட தன்மை வேறு மாதிரி இருக்கும், அதனோட சிவியாரிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அறிகுறிகளை பொறுத்து ஹோமியோபதியில் நம்ம மெடிசன் எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமான நல்ல மெடிசன்ஸ்லாம் இமீடியட்டாக ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறது, இமீடியட்டாக பெயினை ஸ்டாப் பண்ணுறது, இமீடியட்டாக கான்ஸ்டிபேஷனை சரி பண்ணுறது, இமீடியட்டாக டயரியாவை சரி பண்ணுறது, அப்படி நிறைய ஹோமியோபதியில் நல்ல அக்யூட் ரெமடிஸ்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு தொந்தரவு இதெல்லாம் உணவு பழக்க வழக்கங்கள் மேம்படுத்தியும் எக்ஸசைஸ்லாம் பண்ணியும் நம்ம எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணியும் நமக்கு வந்து கம்மியாக நமக்கு வரலை, நம்ம கொழுப்பு உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணிட்டோம், நாங்கள் எல்லாமே செய்கிறோம், இருக்கும் பைல்ஸு சரியாகலை அப்படின்னு இருக்கிறப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்கள் சிம்டத்துக்கு ஏற்ற மாதிரி மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக மூல நோய் வந்து சரியாயிரும். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.